வணக்கம். கம்மியான ஃபீஸ்ல குரூப் 1 தேர்வுக்கு தயாராகணுமா? அதுவும் லைஃப் டைம் பயிற்சியோட குரூப் 1 தேர்வுக்கான MPCM பேட்ச் அட்மிஷன் நடக்குது. இங்க கிடைக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி, டெஸ்ட்ஸ், மென்டரிங், புக்ஸ் இது எதுவுமே உங்களுக்கு வேற எங்கேயுமே கிடைக்காது. இந்த பேட்ச் ஜாயின் பண்ற மாணவர்களோட கனவு பதவியை அடையும் வரை எங்க சப்போர்ட் இருக்கும். உடனே 9360533992 நம்பருக்கு கால் பண்ணுங்க. வணக்கம் நம்மளே. TNPSC Group 2A preliminary examinationக்கான பொது தமிழ் வகுப்புகள். இன்றைய வகுப்புல நம்ம படிக்க இருக்க தலைப்பு வந்து சுட்டெழுத்துக்கள் அப்படின்றது மிகவும் ஒரு சிறிய தலைப்பு தான். நடந்து முடிந்த குரூப் 4 தேர்வுல இதுல இருந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ அது கேட்கப்பட்ட வினா அப்படியே நம்மளுடைய புத்தகத்துல இருந்து இடம்பெற்றுள்ளது. ஸோ நம்ம புத்தகம் வந்து பள்ளி புத்தகத்துல இருந்து நம்ம எடுத்து கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அவங்க ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல இருந்து எடுத்திருந்தாங்க. அவங்க எடுக்கக்கூடிய சோர்ஸை நம்ம புத்தகமா போட்டதுனால அதுல இருந்து அப்படியே இடம்பெற்றது அப்படின்னு பார்க்குறோம். இதே மாதிரி குரூப் 4 தேர்வுல 84 வினாக்கள் வந்து நம்மளுடைய புத்தகம் நம்ம கண்டக்ட் பண்ண மாதிரி தேர்வுகள் இருந்து இடம்பெற்றிருந்தது அப்படின்னு நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திருந்தோம். ஸோ அதனால சிறிய தலைப்பா இருந்தாலும் அதை ஒரு 5 முறை குறைந்தபட்சம், அதிகபட்சம் ஒரு 10 முறையாவது நம்ம வந்து ரிவிஷன் பண்ணோம் அப்படின்னா தேர்வுல கேட்கும்போது சரியா வந்து விடையளிச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் மனப்பாட பகுதியா வந்து நம்ம வந்து அரண் வலியுறுத்தல் அப்படின்ற அதிகாரத்துல வந்து மீதி இருக்கக்கூடிய 5 குறள், ஏற்கனவே நம்ம வந்து 5 குறள் 1 ல இருந்து 5 வரையும் படிச்சாச்சு. இப்போ 6 ல இருந்து 10 வரையும் நம்ம வந்து இன்று படிக்க இருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம். நீங்க வகுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா வந்து ரிவிஷன் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா திருப்புதல் அப்படின்றத மிக மிக முக்கியம். ஸோ அதை விட்டுட்டோம் அப்படின்னா வந்து நம்ம தேர்வில் அதிகமான மதிப்பெண் எதிர்பார்க்க முடியாது. அப்புறம் மாதிரி தேர்வு எதுக்குன்னா நேர மேலாண்மைக்கு ப்ராக்டிஸ் பண்றது, ஃபாஸ்டா ரீட் பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ஆன்சர் பண்ணணும். இதெல்லாம் டைமுக்குள்ள பண்றோமா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கறது மிகவும் அவசியம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இலக்கணங்கள் அப்படின்னு பார்ப்போம். 5 இலக்கணம் நம்ம ஏற்கனவே படிச்சாச்சு. இலக்கணத்தின் அடிப்படை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அதே மாதிரி நம்ம சிலபஸ்ல இருக்க டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு 5 தலைப்புகள் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மொத்தமா வந்து என்ன எழுத்துக்கள் வரையும் 10 தலைப்புகள் நம்ம முடிச்சிட்டோம். 10மே நீங்க ரிவிஷன் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்து இன்றைய வகுப்புல நம்ம படிக்க இருக்க தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு பார்க்குறோம். சுட்டெழுத்துக்கள் அப்படின்ற தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா மிக சுலபமான ஒன்று தான். எதை வந்து நம்ம சுட்டெழுத்துன்னு சொல்றோம், சுட்டெழுத்துக்கான டெஃபினிஷன் என்ன, ஆ இ உ ஏ வந்து இதை வந்து சுட்டெழுத்துக்கள் சொல்றோம் அப்படின்னு படிக்க போறோம். அதே மாதிரி சுட்டெழுத்துக்கள் அக சுட்டு புற சுட்டு அப்படின்னு 2 வகையா பிரிக்கிறோம். அந்த வகை என்ன, எடுத்துக்காட்டு என்ன பார்க்க போறோம். அதே மாதிரி அண்மை சுட்டு செய்மை சுட்டு என்ன, அதுக்கு விளக்கம் என்ன, அதுக்கு எடுத்துக்காட்டு, அப்புறம் சுட்டு திரிபு என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் நம்ம ஒரு 5 துணை தலைப்புகளை வந்து இந்த பாடத்துல நம்ம படிக்க இருக்கோம் அப்படின்னு பார்க்கிறோம். 5மே நமக்கு தேர்வு நோக்கில் மிக முக்கியமானது அப்படின்னு பார்க்கிறோம். வாங்க படிப்போம். ஃபர்ஸ்ட் சுட்டெழுத்துக்கள் என்னப்பா அப்படின்னு பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட், வெரி சிம்பிள் தான். என்னன்னா அவன், இவன், அங்கு, இங்கு, அந்த, இந்த ஆகிய சொற்களை நம்ம கவனிக்கும் போது அவை ஒன்றை சுட்டி காட்டுகின்றன. வந்து இப்ப எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்றோம், அவன், இவள். அவன் அப்படின்னா கொஞ்சம், அவன் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரமா சொல்றன்னு அர்த்தம். இவள்னா இவங்களை சொல்றன்னு அர்த்தம். அப்ப அவன், இவள் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி இருக்கும். அவன் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம், இவன் தான் சொல்லும். அப்ப பக்கத்துல சொல்லும் போது நம்ம என்ன பண்றோம்னா அண்மை சுட்டுக்கு எந்த வார்த்தையை பயன்படுத்துறோம், ஈன்ற வார்த்தையை பயன்படுத்தும். இங்கேயே நமக்கு தெரிஞ்சிருச்சு. வந்து இப்ப செய்மை சுட்டு அப்படின்னும் போது அங்க என்னது தூரமா இருக்கிறது வந்து வந்து அப்ப அவன் அப்படின்னு நம்ம சொல்றோம், இவள் அப்படின்னு சொல்லுவோம், அங்கு, இங்கு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அந்த, இந்த. அப்ப நம்ம கை காமிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா அருகாமையில இருக்கிறது, தூரத்துல இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப சுட்டு எழுத்துக்கு சுட்டி காட்டுறோம், சுட்டி சொல்றோம். வந்து அதான் சுட்டு எழுத்துக்கள் அப்படிங்க. இவ்வாறு சுட்டி காட்டுவதற்கு அச்சொற்கள் முதலில் அமைந்துள்ள ஆ இ உ வந்து எழுத்துக்களே வந்து காரணமாகும். அது என்ன உ அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம சங்க இலக்கியத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன வார்த்தை இருந்திருக்குன்னா, இப்ப அருகாமையில் இருக்கிறதுக்கு, அண்மையில இருக்கிறதுக்கு சொல்றதுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றோம் அப்படின்னா இவன், இவள், இங்கு, இந்த அப்படின்னு பயன்படுத்துறோம். அதே வந்து செய்மையில இருக்குதுன்னா அவன், அவள், அங்கு, அந்த அப்படின்னும். அப்ப ரெண்டுத்துக்கு நடுவுல இருந்தா என்ன பண்ணணும்னா ஊ அப்படின்ற எழுத்தை பயன்படுத்தி சுட்டெழுத்துக்கள் வந்து இருந்திருக்கு. அப்ப சுட்டு சொற்களும் இருந்திருக்கு அப்படி பார்க்கிறோம். ஆனா இப்ப நடைமுறையில வந்து அது வந்து இல்ல, பயன்பாட்டுல இல்ல அப்படின்னு அது இன்னும் பார்ப்போம். அப்ப இவ்வாறு ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டெழுத்துக்கள் என்று பெயர் அப்படின்னு பார்க்கலாம். ஆ இ உ ஆகிய 3 எழுத்துக்களும் சுட்டெழுத்துக்களாகும். ஆனால் இன்று ஊ எனும் எழுத்துனது சுட்டாக பயன்படுத்துவது இல்லை. அப்ப சுட்டெழுத்துக்கள் அப்படின்னா இது 3மே சொல்லிதான் ஆகணும். ஆனா தற்போது பயன்பாட்டில் இல்லை அப்படி பார்க்கிறோம். இப்ப ஊ அப்படின்னும் போது உவன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரெண்டுத்துக்கு நடுவுல வந்து இப்ப அவன், உவன், இவன் அப்படின்னு இருந்திருக்கு. அப்ப உவன் அப்படின்றது இடையில இருக்கிறதுக்கு, அப்ப செய்மை சுட்டுக்கும் அண்மை சுட்டுக்கும் நடுவுல இருந்தது அப்படின்னு இருந்திருக்கு. இப்ப இல்ல பயன்பாடு. அப்ப நமக்கு தேர்வுல கேட்கும் ஆ இ உ 3ம் தான் நம்ம வந்து நினைவுபடுத்திக்கணும் அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப அடுத்து வந்து என்னன்னா அகச்சுட்டுனா என்ன வாங்க பார்ப்போம். அப்ப அகச்சுட்டு நம்ம சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா எதை சொல்றோம் அகச்சுட்டு அப்படின்னா இப்ப இவன், அவன், இது, அது இச்சொற்களில் உள்ள சுட்டெழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா பொருள் தருவதில்லை. வந்து இப்ப அண்மை செய்மை புரிஞ்சிருச்சு. ஆனா அகச்சுட்டுனா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த சொல்லுக்குள்ள இருந்து பொருள் தரும். இப்ப அந்த சுட்டெழுத்தா இருக்கிறது என்னது நமக்கு தெரியும், ஆ
இ உ. இந்த எழுத்தை நம்ம ரிமூவ் பண்ணிட்டா நமக்கு பொருள் தருமான பொருள் தராது. ஏற்கனவே நம்ம வந்து அடுக்கு தொடர் இரட்டை கிளவின்னு பார்த்தோம். இரட்டை கிளவி வந்து பிரித்தால் பொருள் தராது, அடுக்கு தொடர் அப்படின்னா வந்து பொருள் தரும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப சேர்ந்தே வந்தால் அது வந்து இரட்டை கிளவின்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த சுட்டெழுத்துக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டீங்க, அந்த சொல்லுல இருந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா என்னன்னா நமக்கு பொருள் தருவதில்லை. அப்படி பொருள் தரலன்னா அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அகச்சுட்டுன்னு சொல்றோம். இவ்வாறு சுட்டெழுத்துக்கள் இப்ப பாருங்க, ஆ ஈ எடுத்துட்டேன் இவன்ல, அப்ப என்ன வன்னுன்னு வரும். அதே மாதிரி அவன்ல ஆ எடுத்தாச்சு, அப்ப வன்னு வரும். இதுல வந்து ஈ எடுத்தாச்சு, அப்ப தூன்னு வரும். அப்ப ஏதாவது பொருள் இருக்கா? வன் வன் தூ தூனா பொருள் இல்லை. அப்ப பொருள் இல்லைன்னா அதுக்கு பேருதான் என்னன்னா அகச்சுட்டு. அப்ப சொல்லுக்குள்ளேயே சொல்லின் உள்ளேயே அகத்தே இருந்து நம்ம சுட்டு பொருளை தந்துச்சுன்னா அது அகச்சுட்டு. அவ்வளவு எடுத்துக்காட்டும் புரிஞ்சிருச்சு. நம்ம இதை கூட்டுற காரணம் கொடுத்தாலும் நம்ம சரியா விடையில வச்சிடலாம் அப்படின்னு. இப்ப அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புறச்சுட்டு. புறச்சுட்டுனா அவ்வானம், இம்மலை, இந்நூல் இச்சொற்களில் உள்ள சுட்டெழுத்துக்களை நீக்கினாலும். இப்போ உதாரணத்துக்கு வாங்க, இப்ப சுட்டெழுத்துக்கள் நம்ம ஆ எடுத்துடலாம், அவ்வு கூட எடுத்துடலாம், இம் எடுத்துடலாம். பாருங்க, வானம், மலை, நூல் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அப்ப இச்சொற்களில் உள்ள சுட்டெழுத்துக்களை நீக்கினாலும் நமக்கு பொருள் தந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து புறச்சுட்டு அப்படின்னு பார்க்கணும். அப்ப இவ்வாறு சுட்டெழுத்துக்கள் சொல்லின் வெளியே வந்து சொல்லின் வெளியே புறத்தே இருந்து சுட்டு பொருளை தருவது அப்படிங்கிறோம். அப்ப உள்ளுக்குள்ள இருக்கிறதுனா நீக்கினா பொருள் தராது, சொல்லின் வெளியே புறத்தே இருந்து பொருள் தரணும், அதை நீக்கினாலும் பொருள் தந்துச்சு அப்படின்னா அது வந்து புறச்சுட்டு அப்படின்னு பார்க்கணும். அடுத்து அண்மை சுட்டு அப்படின்னு நம்ம என்ன சொல்லணும்னா இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு இச்சொற்கள் நம்ம அருகில் உள்ளது அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப நம்ம சொல்லும் போது என்ன, இவன், இவர், இது, இவை, இம்மரம் அப்படின்னும். எல்லாமே கையை பாருங்க, கை பார்த்தீங்கன்னா எல்லாமே அருகாமையில் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அருகாமையில் இருக்கக்கூடிய ஒன்றை வந்து குறிக்கும்படி நம்ம சொன்னோம்னா அது அண்மை சுட்டு. அதுக்கு நம்ம என்ன வார்த்தை பயன்படுத்தணும் அப்படின்னா இஃது அண்மை சுட்டு எனப்படும். என்ன வார்த்தைனா ஈ. சரி, என்ன சொல், என்ன எழுத்துனா ஈ. அப்ப ஈன்ற எழுத்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அது வந்து அண்மை சுட்டு அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப அண்மை சுட்டு அப்படின்னும் போது நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னது, ஈ. எடுத்துக்காட்டு என்ன, இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு அப்படின்னு பார்க்கிறோம். அது அண்மை சுட்டு. அதே நேரத்தில் வந்து செய்மை சுட்டு அப்படின்னும் போது நம்ம என்ன எழுத்து பயன்படுத்துறோம் அப்படின்னா ஏற்கனவே சொன்னா ஆ. அப்ப சொற்கள் என்ன இருக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்ப்போம். சேமிச்சுட்டுல அவள், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் சேமிச்சுட்டு. அப்ப என்ன எழுத்து இருக்கு அப்படின்னா ஆ அப்படின்ற எழுத்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். சுட்டு திரிபு அப்படின்னும் போது என்ன ஆகுனா நம்ம சொல்லக்கூடிய இடத்துல இப்ப எக்ஸாம்பிள் வந்து அம்மீடு, அவ்வீடு, அம்மரம் அப்படின்றோம். அப்ப அந்த வீடு, அந்த மரம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா அது சுட்டு திரிபுன்னு சொல்றோம். வந்து வாங்க பார்ப்போம். இப்ப அம்மரம் அப்படின்னு இருக்கு, இவ்வீடுன்னு இருக்கு, ஆகியவே புறச்சுட்டுக்கள் நமக்கு தெரியும். ஏன்னா இதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் என்ன ஆகும், நமக்கு வந்து வீடு, மரம் அப்படின்னு பொருள் கிடைக்கும். இது வந்து புறச்சுட்டுக்கள் என்பது தெரியும். இச்சொற்களையும் அந்த மரம், இந்த மரம், இந்த வீடு என்று வழங்குகிறோம். அப்ப அம்மரம் அப்படின்னு அந்த மரமும், இவ்வீடு அப்படின்னு இந்த வீடு அப்படின்னு வழங்குறோம். அப்ப ஆயி ஆகிய சுட்டு எழுத்துக்கள் மாற்றம் பெற்று திரிந்து அந்த இந்த அப்படின்னு வழங்குகின்றோம். அப்படி வழங்கக்கூடியதான் நம்ம என்ன சொல்றோம், சுட்டு திரிபு. இவ்வாறு ஆயி ஆகிய சுட்டு எழுத்துக்கள் அந்த இந்த என திரிந்து சுட்டுப்பொருளை தருவது அப்படின்னு பார்க்கும்போது சுட்டு திரிபுன்றோம். அப்ப இடப்பொருளை சுட்டு சொற்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஆ இ உ அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப அருகில் உள்ளவற்றிற்கு, தொலைவில் உள்ளவற்றிற்கு இடையில் இருக்கிறது, அதான் வந்து இடையில இருக்குது. அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன வார்த்தையை என்ன சொல்ல பயன்படுத்துறோம், எழுத்து பயன்படுத்துறோம் அப்படின்னா ஊ அப்படின்னு பயன்படுத்தும். அதை நம்ம சொன்னோம். இப்ப எடுத்துக்காட்டினா உது, உவன் வந்து இது, அது ரெண்டுத்துக்கு நடுவில் இருந்தா அது வந்து உது வந்து. இவன், அவன் ரெண்டுத்துக்கு நடுவில் இருந்தா உவன் வந்து. அப்ப உது, உவன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது வந்து சுட்டு திரிபு அப்படின்னு பார்க்கிறோம். சரி உது, உவன் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடியது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இடப்பொருளை சுட்டும் சொற்கள் அப்படின்னா ஆயி ஊ. அப்ப ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கும் போது இடையில் இருப்பதை குறிப்பிட்டு சொன்னோம்னா அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து நம்ம இடையில இருக்கக்கூடிய சொல்லும் போது வந்து நமக்கு உது, உவன் அப்படின்னு எடுத்துக்காட்டு. அப்ப அருகாமையில இருக்கிறது அண்மை சுட்டு, தூரத்துல இருக்கிறது சேமி சுட்டு. அப்ப அண்மை சுட்டுக்கும் சேமி சுட்டுக்கும் இடையில இருக்கக்கூடியது அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா உது, உவன் அப்படின்றது பயன்படுத்துறோம். இது வந்து எப்பன்னா அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இடையில் உள்ளதை சுட்டி காட்டுவதற்காக நம்ம பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னு பார்க்கிறோம். அதை இடப்பொருளை சுட்டுவதுன்னா ஆ இ உ மூன்றுமே வரும் அப்படின்னு. சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னாவே ஆ இ மூன்றுமே வரும் அப்படின்னு பார்க்கிறோம். சோ நமக்கு கேள்வி எப்படி கேட்பாங்க அப்படின்னா வந்து அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, செய்மை சுட்டு, சுட்டு திரிபு அப்படின்னு சொல்லிட்டு 5 அடிப்படையில இருக்கும். அப்புறம் சுட்டு எழுத்துக்கள்லாம் என்ன அப்படின்னு நம்ம கேள்வியா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அதற்கு அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து மனப்பாட பகுதியா நம்ம மனப்பாடம் பண்ணணும் முடிவு பண்ணது வந்து என்னன்னா திருக்குறள் 5 குறள் தினமும் அப்படின்றது நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் அரண் வலியுறுத்தல் அப்படின்னு அதிகாரத்தில் ஏற்கனவே வந்து 5 குறள் வந்து மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க. இப்ப 6ல இருந்து 10வது வரை இருக்கக்கூடிய குறள் வந்து பார்க்க போறோம். அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை அப்படின்றது வந்து. அறத்தை வந்து தள்ளி போடாதீங்க, உடனே பண்ணுங்க. நல்ல விஷயம்னா உடனே பண்ணுங்க. அது வந்து 4 பேருக்கு பயன்படும், இல்ல உங்களுக்கு பயன்படும், உங்க வீட்டுக்கு பயன்படும், அடுத்த சமுதாயத்துக்கு பயன்படும். உதாரணத்துக்கு நீங்க தேர்வுக்கு தயாராகிறது அப்படின்றது என்னது உங்களுக்கு நல்லது,
தேர்வில் வெற்றி பெற்ற பிறகு உங்களுக்கு, உங்க குடும்பத்துக்கு, உங்க நண்பருக்கு, உங்களுடைய சுற்றத்தாருக்கு, இந்த சமுதாயத்துக்கு, இந்த நாட்டுக்கு, ஏன்னா நீங்க அடுத்து சமுதாய தொண்டு தான் பண்ண போறீங்க அரசு பணிக்கு போயிட்டு. ஸோ அப்ப அரசு நிர்வாகத்துல நீங்க வந்து செயல்படும் பொழுது இந்த மக்களுக்கு தொண்டு செய்யவும் நீங்க போயிருக்கீங்க. அப்ப அந்த இது வந்து நல்ல விஷயம். அப்போ உடனடியாக அதை வந்து பண்ணுங்க, தள்ளி போடாதீங்க அப்படின்னு. ஸோ அப்ப அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்ய மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை பொருள் பின்காலத்தில் பார்ப்போம் என்று தள்ளி வைக்காமல் அறத்தை அன்றே செய்க அது இறக்கும் காலத்தில் அழியாத துணையாகும் அப்படின்னு. அப்ப இறக்குற காலத்துல அது அழியாம இருக்கும். சொற்பொருள் அன்றறிவாம் பின்காலத்தில் பார்ப்போம் அப்படின்னு என்ன ஆகுதுன்னு நினைக்காது அப்படின்னு. அப்ப அறம் செய்யணும். நல்ல விஷயம்னா தள்ளி போடக்கூடாது. நல்ல நேரம் பார்க்கறது, கெட்ட நேரம் பார்க்கறது, ராகு காலம் யமகண்டம் பார்க்கறது, அல்லது வந்து நாள் பார்க்கறது, இதெல்லாம் அவசியமே கிடையாது. நல்லதுன்னு தெரிஞ்சிருச்சு, அறம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உடனே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து சொல்றாரு. அடுத்தது 7வது குறள் வந்து வள்ளுவர் என்ன சொல்ற பார்ப்போம். அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் நடை வந்து சிவிகை பல்லக்கு சுமப்பவனோடு அதனில் அமர்ந்து செல்பவன் ஆகியரிடையே அறத்தின் வழி இதுதான் என்று கூற வேண்டாம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் இப்ப அறம் செஞ்சதுனால சிவிகையில என்னது இன்பமாக உட்காந்துட்டு போறாரு, அறம் செய்யாததுனால பல்லக்கு சுமப்பவன் வந்து பாத்தீங்கன்னா துன்பத்துல பால்படுறான். அப்ப ஒருத்தன் படுற கஷ்டத்துக்கும் அனுபவிக்கிற இன்பத்துக்கும் என்ன காரணம்னா அறம் தான் அப்படிங்கிறோம். இந்த அறம் அப்படின்றது அடுத்தடுத்த தலைமுறைக்கும் நல்லது பண்ணும் அப்படின்றாரு. அப்ப அதுதான் நம்ம சொல்றோம். இப்ப அரசர் இருக்காரு, அரசருடைய வாரிசுகள் இருக்காங்க, அவங்க எப்படி இன்பமா இருக்காங்கன்னா அரசர் செய்த நல்லது இல்ல, அந்த அரசருக்கு அப்பா அவரு பண்ண நல்லது. அப்ப அறம் செஞ்சாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அவருக்கும் அடுத்தடுத்த தலைமுறைக்கும் வந்து பயனை கொடுக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு. இப்ப ஒரு செல்வந்தர் இருக்காரு, அவர் இன்பமா வாழ்றாரு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்து அவர் பண்ண நல்ல காரியமா இருக்கலாம், அல்லது அவருக்கு முன்னாடி இருக்க ஒரு மூதாதையர் பண்ணது. அப்ப அடுத்தடுத்த தலைமுறையிலும் செல்வர்களா இருக்கிறாங்க அப்படின்னா என்னதுன்னா அவங்க பண்ண அறம் தான். இப்ப அடுத்த தலைமுறைக்கும் வந்து அது இன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றா இருக்கு. ஸோ அப்ப நீங்க பண்ற அறம் அப்படின்றது உங்களுக்கு இன்பத்தையும் கொடுக்கும், அடுத்தடுத்த தலைமுறைக்கும் அது இன்பத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும் அப்படின்னு. ஸோ அப்ப அதுதான் வந்து வள்ளுவர் வந்து சொல்றாரு. அடுத்து வீழ்நாள் படாமை நன்றாட்டின் அஃதுருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல் வந்து ஒருத்தங்க அதாவது சாகிறதுக்கான வழி இருக்கு அப்படின்னா அந்த வழியை வந்து ஒரு கல் வந்து அடைச்சிரும். காரணம் என்னன்னா அவங்க பண்ண அறம் வந்து அவங்களை காப்பாத்துது அப்படின்ற. ஒரு குழி இருக்கு, அந்த குழியில விழுந்து இறக்க நேரிடுதுன்னா அப்ப அறம் என்ன பண்ணுதுன்னா அவங்க செஞ்ச அறம் வந்து அவங்களை எப்படி காப்பாத்துனா அந்த குழியை வந்து அடைச்சிரு. அப்ப அவங்களை இறப்பு அப்படின்றது ஏற்படாம பாத்துக்குது. அப்ப இறப்பு அப்படின்னு ஏற்படாம தடுக்கிறது எதுன்னா அறம் அப்படின்றார். அப்ப வீழ்நாள் படாமை நன்றாட்டின் அஃதுருவர் வாழ்நாள் வழி அடைக்கும் கல் அப்படின்றார். அப்ப செய்ய தவறிய நாள் என்றில்லாமல் ஒருவன் அறம் செய்வானால், அவன் எல்லா நாளுமே அறம் பண்ணியிருக்கான், அவன் நல்லது பண்ணாத நாளே கிடையாது வாழ்க்கையில அப்படின்னா அப்ப அதுவே வாழ்நாள் முடியும் வழியை அடைக்கும் கல். அவனுடைய வாழ்நாள் முடியக்கூடிய வழி இருக்குன்னா அந்த வழியை அடைச்சிரு. உனக்கு வந்து வாழ்நாள் முடிய போறதில்லை, ஏன்னா வழியே கிடையாது, நீ வந்து இறக்குறதுக்கு வழியே கிடையாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த அறம் வந்து அவன் நல்லது பண்ண முடியாது. அப்ப அவன் வாழ்க்கையில எல்லா நாளுமே வந்து அறம் செய்ய தவறிய நாள் என்றில்லாமல் ஒருவன் அறம் செய்வானால் அதுவே வாழ்நாள் வந்து முடியும் வழி அடைக்கும் கல்லாகும் அப்படின்றார். வீழ்நாள்னா செய்ய தவறிய நாள், வாழ்நாள்னா வாழும் நாள் வந்து அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் வந்து புறத்த புகழும் இல்லை அப்படின்ட்டார். அப்ப அறம் வழியில வந்தாதான் அது இன்பம், மற்றெல்லாம் இன்பமே கிடையாதுன்னு சொல்லி ஒரே போடா வள்ளுவர் போட்டுட்டார். ஸோ அப்ப அறவாழ்வில் வாழ்வதனால் வருவதே இன்பமாகும், மற்ற பொருளும் இன்பமாக அவற்றால் புகழும் இல்லை அப்படின்ட்டார். அப்ப புறத்தனா அறத்தோடு இல்லாமல் இல்லை அப்படின்னா இல்லை வந்து. அப்ப அறவழியில நீங்க பொருளிட்டீங்க, அறவழியில நீங்க தேர்வுக்கு தயாரானீங்க, நல்ல முறையில நீங்க தேர்வுக்கு தயாராகி நீங்க வெற்றி பெற்றீங்கன்னா அதனாலதான் உங்களுக்கு இன்பம் வரும். இப்ப போர்ஜரி பண்ணி தப்பு பண்ணி பணத்தை சேர்த்திருக்கேன் தேர்வுல வெற்றி பெற்றேன் அப்படின்னா அது இன்பம் வருமா? மனசாச்சு குற்ற உணர்ச்சி உங்களை என்ன பண்ணும், காலம் முழுசும் உங்களை வந்து என்ன பண்ணும், தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும் வந்து. அதே நேரத்துல பயம், நம்ம தப்பு பண்ணி இப்ப ஒருத்தர் வந்து தேர்வுல வந்து பாத்தீங்கன்னா முறைகேடா வந்து வெற்றி பெற்றாரு அப்படின்னா அவருக்கு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது என்னன்னா அவருடைய வாழ்நாளும் வந்து என்ன ஆகும், குறுகிய காலமா தான் இருக்கும். ஏன்னா பயந்து 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 சாகணும், ஒவ்வொரு நாளும் பயந்து சாகணும். காரணம் தப்பு பண்ணி வாழ்க்கையில வந்து முன்னேற முயற்சிக்கிறவங்க அப்படின்றது வாழ்க்கை இன்பமா இருக்கவே இருக்காது அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை. அப்ப அறவாழ்வில் வாழ்வதனால் வருவதே இன்பமாக மற்றைய பொருளும் இன்பமாக அவற்றால் புகழும் இல்லை. அப்ப புறத்த அறத்தோடு இல்லாமல் இல்லை அப்படின்னா இல்லை வந்து செயற்பல தோறும் அரணே ஒருவருக்கு உயர்பல தோறும் பழி. அப்ப ஒருவன் தன் வாழ்நாளில் செய்ய வேண்டியது எல்லாம் அறமே, அவன் செய்யாமல் காக்க வேண்டியது எல்லாம் பழி செயலு. இப்ப அப்பா அம்மா சொல்றாங்க இது பண்ணாதப்பா, சான்றோர் சொல்றாங்க, பெரியவங்க சொல்றாங்க, நண்பர் சொல்றாங்க, உறவினர் சொல்றாங்க. அப்ப அவங்க சொல்லக்கூடிய அட்வைஸ் எல்லாம் என்னதுன்னா வந்து பழி செயலை செய்யாத. அப்ப அறத்தை வந்து கடைபிடி அப்படின்னாங்க. அப்ப அறத்தை கடைபிடிக்கிறது அப்படின்றது என்ன அப்படின்னா தன் ஒருவன் வாழ்நாளில் செய்ய வேண்டியது எல்லாமே அறமே தான். அப்படி செஞ்சா அவனுடைய வாழ்நாள் வந்து அதிகரிக்கும், இன்பமா வாழலாம். அறம் தவற விட்டேன், அறம் செய்யல அப்படின்னா என்னது துன்பம் தான் வந்து.
அப்ப அந்த துன்பகரமான வாழ்க்கை வேணாம் அப்படின்னா இன்பகரமான வாழ்க்கைக்கு அறம் அவசியம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ மொத்தம் நம்ம மனப்பாடமா 5 குறள் அப்படின்னு நம்ம படிக்க இருக்கோம். ஏற்கனவே 5 குறள் படிச்சிருப்பீங்க. ஸோ அண்டறிவோம் என்னாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை அப்படின்றார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எதுகையும் மோனை அதுக்கு இது வந்து பயன்படக்கூடிய ஒன்றா வந்து இருக்கு அப்படிங்கிறோம். அறத்தாறு இதுவன வேண்டா சிவிகை பொறுத்தானோடு உருந்தான் இடை அப்படிங்கிறோம். சிவிகை தூக்குறவனு உட்காந்துட்டு சொல்ல வேண்டியது அறத்தின் வழி. ஏன்னா அறத்தின் வழி அப்படின்றது அவங்களுக்கு வந்து தெரியும். நான் வந்து அறத்தை கடைபிடிக்கல, அதனால சிவிகையை தூக்குற நிலைமையில இருக்கேன். நான் அறத்தை கடைபிடித்தேன், அறம் செஞ்சேன், அதனால சிவிகை பல்லக்கெல்லாம் அமர்ந்து இன்பமா நான் வந்து போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்குங்க. அடுத்து வீழ்நாள் படாமை நன்றாட்டின் அக்துருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல் வந்து அவனுக்கு இறப்பே கிடையாது. அப்ப அவன் செய்யாத நாளே கிடையாது, எல்லா நாளும் அறம் செஞ்சிருக்கான், நல்லது பண்ணியிருக்கான் அப்படின்றாரு. அப்ப வீழ்நாள் படாமை நன்றாட்டின் அக்துருவன் வாழ்நாள் வழி அடைக்குங்கள். அறத்தான் வருவது இன்பம் மற்றெல்லாம் புறத்தை புகழும் இல்லை. அறவழியில வந்தாதான் இன்பம், மற்றதெல்லாம் இன்பமே இல்லை அப்படின்னு ஒரே போடா போட்டாரு. செயற்பல தூரம் அரணை ஒருவருக்கு உயர்பல தூரம் பழி. அப்ப நல்ல செயல்கள் அப்படின்றது ஒருவன் வந்து தன் வாழ்நாளில் செய்ய வேண்டியது எல்லாம் அறமே வந்து அவன் செய்யாமல் காக்க வேண்டியதுன்னா அது பழிச்செயல் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாங்க. அப்ப 5 குறள், இந்த 5 குறள் மனப்பாடம் பண்ணிட்டோம் அப்படின்னா சீரின் அடிப்படையில் கேட்பாங்க, ஆன்சர் பண்ணிடுவீங்க. அடுத்து பொருளின் அடிப்படையில் கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ணுங்க, சொற்பொருள் அடிப்படையில் கேட்டாங்கன்னா அதுவும் ஆன்சர் பண்ணுங்க. அப்புறம் எதுகை மோனை நம்ம ஏற்கனவே இலக்கண விதி நமக்கு தெரியும். ஸோ அதன் அடிப்படையில் யாப்பு அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டாலும் நீங்க சரியா விடையில் வச்சலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இன்றைய வகுப்புல நம்ம சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு தலைப்பு வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நாளைய வகுப்புல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.